ம், உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறோம். இப்போ நீங்க உங்க சொந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது, அதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வரோம் அப்படிங்கிற உணர்வுக்கு பதிலா, ஏதோ ஒரு போர்க்களத்துக்குள்ள நுழையிற மாதிரி ஒரு பதற்றம் உங்களுக்கு எப்போதாவது வந்திருக்கா? ஹம், ஒரு கண்ணி வெடி நிறைஞ்ச மைதானத்துல நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லையா? கரெக்ட். நாம என்ன செஞ்சாலும், எந்த வார்த்தைய பேசினாலும், அது நமக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆமாங்க. ஆனா இந்த பயம் ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. வீட்டின் வாசற்படிய மிதிக்கும் போதே நெஞ்சு படபடக்குது, மனம் ஒருவித தற்காப்பு நிலைக்கு போகுதுன்னா அங்க ஆரோக்கியமான உறவு இல்லைன்னு அர்த்தம். நிச்சயமா. தொடர்ந்து ஒரு உளவியல் போர் சூழல்ல நீங்க வாழ வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. ஆமா, இது காலப்போக்குல உங்கள மன அளவிலும் உடல் அளவிலும் முழுமையா சோர்வடைய செஞ்சிரும். இப்படிப்பட்ட மூச்சு திணற வைக்கிற உறவுகளை பத்தி தான் இன்னைக்கு நாம அலசப் போறோம். குறிப்பா அன்புக்கு பதிலா ஆதிக்கத்தை மட்டுமே செலுத்துற பெற்றோர்களோட உளவியலை நாம உடைக்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. ஏன்னா இதேதோ சாதாரண கோபமோ அல்லது கண்டிப்போ கிடையாது. அதுதான், பெற்றோர்கள் ஏன் தங்களோட அதிகாரத்தை மட்டும் நிலைநிறுத்த நினைக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் நுணுக்கங்கள் என்ன, இதுல இருந்து உங்களை நீங்களே எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கறத இன்னைக்கு நாம புரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா. நான் கவனிச்ச வரைக்கும் சில பெற்றோர்கள் தங்களோட ஈகோவை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக நடந்த உண்மைகளையே அவங்களுக்கு சாதகமா மாத்தி சொல்வாங்க. தாங்கள் செஞ்சது தப்புன்னு நிரூபிக்கப்பட்டா கூட அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. ம் இது வெறும் பிடிவாதம் அப்படிங்கறத தாண்டி வேற ஏதோ ஒரு மனநிலையா தோணுது. சரியா? நீங்க சொல்றது 100% உண்மை. இத உளவியல் ரீதியா நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர், அதாவது என்பிடின்னு சொல்வாங்க. தமிழ்ல இத தன்னல மிகைப்பு ஆளுமை கோளாறுன்னு சொல்லலாம். ஓ, இது ஒரு முறையான மனநல கோளாறா? ஆமா, இதன் ஒரு பகுதியா மெகலோமேனியா அப்படிங்கிற ஒரு மாயான மனநிலையும் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதாவது தாங்கள் தான் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்கள், தங்களுக்கு மட்டுமே இந்த உலகத்துல எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. ஒரு நிமிஷம். ஆனா ஒரு பெற்றோர் ஏன் தன் சொந்த குழந்தைங்கிட்டயே இப்படி நடந்துக்கணும்? அவங்களுக்கு தாங்கள் செய்யறது தப்புன்னு உள்ளூர தெரியாதா? ஒரு கட்டத்துல அவங்க தங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்க மாட்டாங்களா? இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி. நார்சிசிஸ்டிக் நபர்களை பொறுத்தவரை தங்களோட தவறை ஏத்துக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்புறம் எப்படி பாப்பாங்க? அது அவங்களோட பிம்பத்துக்கே ஏற்படுற ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். கிட்டத்தட்ட ஒரு உளவியல் மரணம் மாதிரி. தங்களோட ஆழ் மனசுல இருக்கிற பாதுகாப்பற்ற தன்மைய மறைக்க தான் அவங்க இந்த ஈகோ, ஆதிக்கம் அப்படிங்கிற முகமூடிய போட்டிருக்காங்க. ஓஹோ, அந்த முகமூடி கழன்ற விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்களா? கரெக்ட். நிஜத்தையே மாத்தி எழுதுவாங்க. குழந்தைகள அவங்க ஒரு சரிசமமான மனிதர்களா பாக்குறதே இல்ல. இது எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்க ஒரு செஸ் விளையாடிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு எதிரே இருக்கிறவங்க தனக்கு சாதகமா ரூல்ஸ மாத்திக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. நீங்க செக்மேட் செஞ்சாலும் இல்ல என் ராஜா போய் நகரலாம் அப்படின்னு புதுசா ஒரு விதிமுறையை உருவாக்குவாங்க. நீங்க என்ன செஞ்சாலும் அந்த விளையாட்டுல நீங்க தோற்பது உறுதி. ஆமா, இந்த செஸ் விளையாட்டுல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. அந்த நார்சிசிஸ்டிக் பெற்றோருக்கு உங்களுடனான சமமான ஆரோக்கியமான விளையாட்டு தேவையே இல்ல. பின்ன என்னதான் வேணும் அவங்களுக்கு? அவங்களுக்கு தேவையானது முழுமையான கட்டுப்பாடு மட்டுமே. நீங்க செஸ் போர்டுவை எந்த காய சுயமாக நகர்த்தினாலும் அது அவங்களோட ஈகோவை சீன்றதா தான் அவங்க நினைப்பாங்க. அதனாலதான் விதிகள் தொடர்ந்து மாற்றப்படுது. இப்ப புரியுது. இந்த கட்டுப்பாட்டை அவங்க எப்படி செயல்படுத்துறாங்க அப்படிங்கறத பாப்பது மிக முக்கியம். இப்போ மூல ஆதாரங்கள்ல 4 முக்கிய குணாதிசயங்களை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, அந்த 4 குணாதிசயங்களை வச்சு இவங்கள சுலபமா அடையாளம் காண முடியும். முதல் விஷயம் கிராண்டியாசிட்டி, அதாவது அனைத்து பெருமைகளையும் தாங்களே எடுத்துக்கிறது. உதாரணத்துக்கு, ஒரு குழந்தை தனது சொந்த உழைப்பால பல வருஷ போராட்டத்துக்கு பிறகு ஒரு பெரிய வேலையோ வெற்றியோ அடையறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு ஆரோக்கியமான பெற்றோர் இத கொண்டாடுவாங்க. ஆனா இந்த ஆதிக்க மனநிலை கொண்டவங்க, நான் உன்னை அப்படி வளர்த்ததால தான் நீ இந்த நிலைமையில இருக்க அப்படின்னு சொல்லி அந்த வெற்றியோட வெளிச்சத்தை மொத்தமா தங்க பக்கம் திருப்பிக்குவாங்க இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. இந்த இடத்துல நார்சிசிஸ்டிக் பெற்றோர்கள் குழந்தைகளை ஒரு தனி மனிதரா, தனித்துவமான அடையாளம் கொண்ட ஒருவரை பார்க்கறதே இல்ல. அவங்க குழந்தைங்களை தங்களோட ஒரு நீட்சியாக மட்டுமே பார்க்கறாங்க. அதாவது குழந்தை அப்படிங்கிறது ஒரு தனி உயிர் கிடையாது, அது அவங்களோட ஒரு கை அல்லது கால் மாதிரி.
மூளை என்ன சொல்லுதோ அதை கை செய்யணும், கை தனியா செயல்படக்கூடாது அப்படிங்கிற மனநிலை. ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களோட வெற்றி அவங்களோட பெருமைக்கான ஒரு கருவி மட்டுமே. அதே நேரம் நீங்க சுயமா சிந்திச்சு ஒரு முடிவெடுக்க தொடங்கினா அங்கதான் பிரச்சனை ஆரம்பமாகும். அதாவது இரண்டாவது குணாதிசயமான கண்ட்ரோல் அண்ட் டாமினன்ஸ், ஆதிக்கமும் கட்டுப்பாடும். ஆமா. உதாரணமா உங்க பணத்தை எங்க முதலீடு செய்யறது, யார திருமணம் செய்யறது, இல்ல உங்க குழந்தைய எப்படி வளர்க்கறதுன்னு நீங்க சுயமா முடிவெடுத்தா அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா மாறும். ஏன்னா அது அவங்களோட கட்டுப்பாட்டு வளையத்திலிருந்து நாம வெளியேறோம் அப்படிங்கிற பயத்தை அவங்களுக்கு உருவாக்குது. கண்டிப்பா. அவங்களோட கட்டுப்பாட்டை நீங்க மீறீங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க தங்கள் முழு ஆதிக்கத்தையும் செலுத்துவாங்க. சுயமாக முடிவெடுப்பத தங்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய துரோகமாவே சித்தரிப்பாங்க. அந்த துரோக உணர்வை குழந்தை மேல திணிக்க அவங்க கையில் எடுக்கிற மிக நுட்பமான ஆயுதம் தான் மூணாவது குணாதிசயம். அதாவது கில்ட் ட்ரிப்பிங், குற்ற உணர்ச்சியை உருவாக்குவது. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இந்த குற்ற உணர்ச்சியை தூண்டுறதுங்கிறது பல வீடுகள்ல நாம அன்றாடம் பார்க்கறது தான். நான் என்ன ஆசைகளெல்லாம் அழிச்சுக்கிட்டு உன்னை வளர்த்தேன், என் வாழ்க்கையை உனக்காக தியாகம் செஞ்சேன், ஆனா நீ எனக்காக இதை கூட செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு குழந்தை எந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமா பாதிக்கும்? இது ஒரு குழந்தைய தொடர்ந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட், அதாவது ஒரு வித பதற்றமான மனநிலையிலே வச்சிருக்கும். மூளையில கார்டிசோல் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோன் தொடர்ந்து சுரந்துகிட்டே இருக்கும். ஓ, அப்போ எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துட்டே இருக்கும். ஆமா. நீங்க மகிழ்ச்சியா இருக்க நினைச்சாலோ, உங்களுக்காக ஒரு சின்ன பொருளை வாங்க நினைச்சாலோ கூட உடனே ஒரு குற்ற உணர்வு உங்களை அழுத்தும். நான் சந்தோஷமா இருக்கிறது சுயநலமோ, நான் என் பெற்றோருக்கு துரோகம் செய்யறனோ அப்படிங்கிற சந்தேகம் உங்க வாழ்நாள் முழுசும் உங்களை துரத்தும். இது அடிதடி வன்முறையை விட ரொம்ப மோசமான ஆழமான காயங்களை உருவாக்குற ஒரு ஆயுதம்னு சொல்லலாம். நிச்சயமா. ஆனா ஒரு நிமிஷம், இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. இப்ப நம்ம சமூகத்துல நிறைய பெற்றோர்கள் தாங்கள் பட்ட கஷ்டத்தையும் தியாகத்தையும் சொல்லி காட்டுறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தானே? பொருளாதார கஷ்டத்துல குழந்தைகளை வளர்க்குற பெற்றோர்கள் சில சமயம் விரக்தியிலயோ கோபத்திலயோ இப்படி பேசுவாங்க. இது எந்த புள்ளியில ஒரு சாதாரண விரக்தியிலிருந்து மனநல பிரச்சனையா, அதாவது என்பிடியா மாறுது? இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு வேறுபாடு. சாதாரண பெற்றோர்களும் சில நேரங்கள்ல கோபத்திலயோ விரக்தியிலயோ தங்கள் தியாகத்தை சொல்லி காட்டலாம். ஆனா அந்த வார்த்தைகள் உங்களை எவ்வளவு தூரம் காயப்படுத்துதுன்னு பார்த்து அவங்க உள்ளுர வருத்தப்படுவாங்க. அதாவது அவங்களுக்கு பச்சாதாபம் இருக்கும். கரெக்ட். உங்ககிட்ட பச்சாத்தாபம், அதாவது எம்பத்தி காட்டுவாங்க. சூழ்நிலை சரியானதுக்கு அப்புறம் நான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு உணர்வாங்க. ஒரு கட்டத்துல உங்க வலி அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓ, ஆக இந்த நார்சிசிஸ்டிக் பெற்றோர்கள் கிட்ட அந்த பச்சாதாபம் இருக்காதான்? அவங்க வார்த்தைகளால் குழந்தைய அழும்போது கூட அவங்க எதையும் உணர மாட்டாங்களா? அறவே உணர மாட்டாங்க. லேக் ஆஃப் எம்பத்தி, அதாவது பச்சாத்தாபம் இல்லாமை அப்படிங்கிறது தான் நார்சிசிசத்தோட மையப்புள்ளியே. இதுதான் 4வது குணாதிசயம். என்ன சொல்றீங்க? குழந்தை கதறி அழுதா கூடவா? ஆமா. நீங்க அவங்க முன்னாடி நின்னு அழுதாலும் உங்க வலிகளுக்கோ மன அழுத்தத்திற்கோ அவங்க கிட்ட எந்த மதிப்பும் இருக்காது. அவங்களோட ஒரே இலக்கு தாங்கள் சொல்றதுதான் சரி என்பதை நிலைநிறுத்துவதும் தங்களோட ஈகோ திருப்தி அடையணும் அப்படிங்கிறது மட்டுமே. இது கேட்கவே ரொம்ப கொடுமையா இருக்கு. தியாகத்தை சொல்லி உங்களை அழ வைக்கும்போது அவங்க குற்ற உணர்வு கொள்றதே இல்ல. மாறாக உங்களை அவங்க வெற்றிகரமா தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற அதிகார போதையை தான் அவங்க உணர்றாங்க. இது உண்மையிலே ரொம்ப அச்சமூற்ற ஒரு விஷயங்க. ஒரு பெற்றோர் தன் குழந்தையோட கண்ணீரையே தன் ஆதிக்கத்தின் வெற்றியா பாக்குறாங்க அப்படிங்கிறது ஜீரணிக்க ரொம்ப கடினமா இருக்கு. ஆமா, ஆனா இதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, இப்படிப்பட்ட பெற்றோர்களை எப்படி மாத்துறது? அவங்களோட தவறுகளை அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஏதாவது வழி இருக்கா? சுருக்கமா சொல்லணும்னா நீங்க அவங்கள மாத்தவே முடியாது. 1% கூட வாய்ப்பில்லையா? இல்ல, உளவியல் ஆய்வுகள் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒரு மனநல நிபுணரோட தொடர்ச்சியான உதவி இல்லாம நார்சிஸ்டிக் நபர்கள் தங்களை மாத்திக்கிறது அப்படிங்கிறது ஏறக்குறைய சாத்தியமில்லாத ஒண்ணு. ஏன்னா அவங்க தப்பு செஞ்சோன்னு ஏத்துக்கவே மாட்டாங்க. கரெக்ட். தங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, தாங்கள் செய்யறது தவறு அப்படிங்கறதே அவங்க ஒருபோதும் ஒப்புக்க மாட்டாங்க. நான் எப்பவுமே சரி அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறவங்கள நீங்க எப்படி திருத்த முடியும்? அப்படியானால் இந்த சூழல்ல சிக்கிக்கிட்டவங்க என்னதான் செய்யறது? தொடர்ந்து அந்த உணர்ச்சி போராட்டத்திலேயே வாழ முடியுமா? அவங்கள மாத்துறதுக்கு பதிலா நம்ம பாதுகாத்துக்கிறதுல தான் நாம முழு கவனம் செலுத்தணும். இதுக்காக உளவியல்ல உணர்ச்சி பூர்வமான தாக்குதல்களை சமாளிக்க பயன்படுத்தப்படுற மிக வலிமையான தற்காப்பு தான் கிரே ராக் முறை, அதாவது கிரே ராக் மெத்தட். ஓ, கிரே ராக் முறை. இது ஒரு சுவாரஸ்யமான உத்தி. அதாவது உணர்ச்சி பூர்வமா எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்கிறது. ஆமா. அவங்க கோபப்படுத்தவோ அல்லது உதாசீனப்படுத்தவோ பேசும்போது, ஓ அப்படியா, சரி,
அப்படின்னு ஒற்றை வார்த்தையில பதிலளிக்கிறது. சரியா சொன்னீங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, இப்போ ஒரு வைஃபை ரவுட்டரை ஆஃப் செய்யறது மாதிரி இருக்கு. இணையத்துக்கு அடிமையான ஒருத்தர் வைஃபை சிக்னல் இல்லைன்னு தெரிஞ்சதும் முதல்ல பலமுறை ரீஃப்ரெஷ் செய்வார், கோவப்படுவார், ரவுட்டரை தட்டி பார்ப்பார். ஆனா சிக்னல் வரவே வராதுன்னு தெரிஞ்ச உடனே சலிப்படைந்து போனை கீழே வச்சுட்டு நகர்ந்துடுவார். அந்த சிக்னலை துண்டிக்கிறது தான் இந்த கிரே ராக் முறை, அப்படிதானே? அதேதான். ரொம்ப அருமையான ஒப்பீடு. நார்சிசிஸ்டுகளுக்கு தேவையானது உங்களோட உணர்ச்சி பூர்வமான எதிர்வினை தான். அத இமோஷனல் சப்ளைன்னு சொல்வாங்க. நீங்க அழுது கோவப்பட்டு அவங்க கிட்ட கத்துறது தான் அவங்களுக்கு கிடைக்கிற தீனி. ஓஹோ, அந்த உணர்ச்சிகளை வச்சுதான் அவங்க அதிகாரத்தை உறுதிப்படுத்திக்கிறாங்களா? ஆமா. எப்ப நீங்க சிக்னல் இல்லாத ரவுட்டர் மாதிரி எந்த உணர்ச்சியுமற்ற ஒரு சாம்பல் நிற பாறையா, அதாவது கிரே ராக்கா மாறுறீங்களோ, அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து அந்த தீனி கிடைக்காது. கொஞ்ச காலம் அவங்க உங்களை கோபப்படுத்த இன்னும் தீவிரமா புது புது வழிகள்ல முயற்சிப்பாங்க. ஆனா நாம எந்த சலனமும் காட்டக்கூடாது. கரெக்ட். உங்ககிட்ட எந்த சலனமும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு சலிப்பு தட்டிடும். அவங்களோட பிடி தானாகவே தளரத் தொடங்கும். இதன் தொடர்ச்சியா நான் இன்னொரு விஷயத்தையும் உணர்றேன். நாம அவமானப்படுத்தப்படும் போது உடனே நம்ம தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லி விவாதிக்க தோணும். ஆமா, அது மனித இயல்பு. நான் அப்படி செய்யல, நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு விளக்க முற்படுவோம். ஆனா அப்படி விவாதிக்கிறதும் அவங்களுக்கு நாம கொடுக்கிற தீனி தானே? முற்றிலும் உண்மை. விவாதிப்பதை தவிர்த்தல், அதாவது ரெஃப்யூஸ் டு ஆர்கியூ அப்படிங்கிறது அடுத்த மிக முக்கியமான உத்தி. நான் சொல்றதுதான் சரி அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறவங்க கிட்ட உங்க தரப்பு நியாயத்தை புரிய வைக்க முயற்சி செய்யறது ஒரு செவுத்துல முட்டிக்கிறதுக்கு சமம். அது நம்ம மன அமைதியையும் சக்தியையும் மட்டுமே உறிஞ்சும். ஆமா. நீங்க விவாதிக்கிற ஒவ்வொரு முறையும் என் வார்த்தைகள் இவனை பாதிக்குதுன்னு அவங்க தங்களுக்கு தானே பெருமைப்பட்டுக்குவாங்க. உங்களோட அமைதியும் சலனமற்ற தன்மையும் தான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதிலடி. சரி, உணர்ச்சி பூர்வமா எப்படி பாதுகாத்துக்கிறோம்னு பார்த்தோம். ஆனா நடைமுறை வாழ்க்கையில இது எப்படி சாத்தியம்? அதுக்கு சில வழிகள் இருக்கு. தகவல் பரிமாற்றத்தை குறைச்சிக்கிறது, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் டயட் முறை பாதுகாப்பானதுன்னு உளவியல் கூறுது. தனிப்பட்ட விஷயங்கள், நிதி நிலைமை, குழந்தை வளர்ப்பு போன்றவற்றை அவங்க கிட்ட அதிகமா பகிர்வதை தவிர்க்கணும். சரியா? ஆமா. உறுதியான எல்லைகளை அமைப்பது, செட்டிங் ஸ்ட்ரிக்ட் பவுண்டரிஸ் ரொம்ப கட்டாயமானது. உங்க வாழ்க்கையின் எந்தெந்த விஷயங்கள்ல அவங்க தலையிடலாம், எதுல தலையிடக்கூடாது அப்படிங்கறத நீங்க தான் தெளிவா வரையறுக்கணும். அது மட்டும் இல்லாம இடைவெளியும் முக்கியம். கண்டிப்பா. பொருளாதாரம் மற்றும் இடரீதியான இடைவெளி ரொம்ப அவசியம். பொருளாதார ரீதியா அவங்களை சார்ந்து இருக்கிறது, அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க நிரந்தரமா இருக்க நீங்களே வழிவகுத்து கொடுக்கறது போல ஆயிடும். ஆனா இது கேட்பதற்கு மிக எளிதா இருக்கு. இந்திய குடும்ப அமைப்புகள்ல ஒரே வீட்ல கூட்டு குடும்பமாகவோ அல்லது பெற்றோருடனோ சேர்ந்து வாழ்ற சூழ்நிலை இருந்தா இந்த தகவல் பரிமாற்றத்தை குறைக்கிறது, எல்லைகளை அமைக்கிறது அப்படிங்கிறது நடைமுறையில எவ்வளவு சவாலானது. நீங்க திடீர்னு பேசாம இருந்தா அல்லது தகவலை மறைச்சா அது வீட்ல ஒரு மிகப்பெரிய போரையே உருவாக்குமே. நீங்க சொல்றது 100% உண்மை. ஒரே வீட்ல இருக்கும்போது முழுமையான இடைவெளி சாத்தியம் இல்ல. உளவியல்ல இதை எக்ஸ்டென்ஷன் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டென்ஷன் பர்ஸ்ட் அப்படின்னா என்ன? அதாவது நீங்க புதியதா ஒரு எல்லையை அமைக்கும்போது அவங்க அதை உடைக்க முன்னை விட மூர்க்கமா செயல்படுவாங்க. கலவரம் வெடிக்கும், அதிகப்படியான குற்ற உணர்ச்சியை தூண்டுவாங்க. ஆனா அந்த நேரத்துல நீங்க பின்வாங்கிடக்கூடாது. அப்போ அந்த புயலை எப்படி சமாளிக்கிறது? குறைந்தபட்ச எல்லைகளை அமைச்சு அதுல உறுதியா நிற்கணும். அதாவது மினிமம் பவுண்டரிஸ். உங்க வருமானம் பத்தின முழு விவரத்தையும் சொல்ல மறுப்பது, உங்க அறையில தனித்திருக்கிற நேரத்தை அதிகரிக்கிறது, உங்களுக்கு விருப்பமில்லாத விவாதங்கள்ல கலந்துக்காம எழுந்து செல்வது, இப்படி சிறு சிறு எல்லைகளை முதல்ல அமைக்கலாம். இது அவங்க ஆரம்பத்துல கடுமையா எதிர்ப்பாங்க இல்லையா? கண்டிப்பா எதிர்ப்பாங்க. ஆனா எந்த நிலையிலயும் நீங்க அந்த எல்லைய விட்டு கொடுக்காம உறுதியா இருந்தா காலப்போக்குல வேற வழி இல்லாம அந்த புதிய எல்லைகளுக்குள்ள வாழ பழகிக்குவாங்க. இது மிகப்பெரிய மன வலிமையை கோரும் ஒரு செயல். எல்லாவற்றிற்கு மேலாக சுயமதிப்பை உணர்தல், அதாவது ப்ரொடெக்டிங் யுவர் செல்ஃப் வொர்த் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அவங்க உங்களை விமர்சிக்கும் போது அது உங்க நிஜமான அடையாளமா ஒருபோதும் எடுத்துக்க கூடாது. ஆமா. ஒரு நார்சிசிஸ்டிக் பெற்றோர் உங்களை மோசமா பேசுறாங்கன்னா அது உங்க மீதான உண்மையான மதிப்பீடு கிடையாது. அது அவங்களோட தீர்க்கப்படாத மனநல பிரச்சனையின் வெளிப்பாடு மட்டுமே அப்படிங்கறத நீங்க ஆழமா நம்பணும். கரெக்ட். உங்க சுயமதிப்பு அப்படிங்கிறது அவங்க கொடுக்கிற சான்றிதழ்ல இல்ல. அது உங்ககிட்ட மட்டுமே இருக்கு. நீங்க அன்பிற்கும் மரியாதைக்கும் தகுதியானவர் அப்படிங்கறத நீங்க முதல்ல ஆழமா நம்பணும். இந்த விவாதம் பலருடைய மனசை அழுத்திக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய பாரத்தை இறக்கி வச்சிருக்கோம்னு நம்புறேன். நிச்சயமா. இன்றைய ஆழமான அலசல்ல
அன்பிற்கு பதிலா ஆதிக்கத்தை செலுத்துற பெற்றோர்களோட உளவியலான நார்சிசிசம்னா என்ன அப்படிங்கறத பார்த்தோம். அவங்களோட பிம்பத்தை காப்பாத்திக்க அவங்க கையாள்ற மாயையான மனநிலை, குற்ற உணர்ச்சியை தூண்டுவது மற்றும் பச்சாத்தாபமற்ற தன்மை, இதோட நுட்பங்களை புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்கள மாத்துறதுக்காக உங்க வாழ்க்கைய வீணாக்காம கிரே ராக் முறை, விவாதிப்பதை தவிர்த்தல், அப்புறம் உறுதியான எல்லைகளை அமைக்கிறது, இதன் மூலமா உங்களை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கறத ஆழமா பார்த்தோம். ஒரு குழந்தையா நீங்க அன்பையும் பாதுகாப்பையும் மட்டுமே எதிர்பார்க்க உரிமை உள்ளவர்கள். அவங்க அதை வழங்க தவறியது அவங்களோட குறைபாடு. உங்க பெற்றோரோட ஈகோ பிரச்சனைக்கு நீங்க ஒருபோதும் பொறுப்பல்ல அப்படிங்கறத எப்பவுமே நினைவில் வச்சுக்கோங்க. அந்த ஒரு தெளிவே பாதி பிரச்சனையே தீர்த்துடும். இந்த அலசல் முடிக்கும் முன் உங்களுக்காக ஒரு முக்கியமான சிந்தனை. இந்த நார்சிசிஸ்டிக் பெற்றோரால் தொடர்ந்து குற்ற உணர்ச்சிக்கும் ஆதிக்கத்துக்கும் ஆளாகி வளரும் ஒரு குழந்தை எதிர்காலத்துல தன் சொந்த குழந்தைகளை வளர்க்கும்போது தன்னை அறியாமலேயே தாம் பட்ட அதே நார்சிசிஸ்டிக் குணங்களை வெளிப்படுத்துமா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆமா, தலைமுறையா தொடரும் அந்த நச்சு சுழற்சிய, அந்த டாக்ஸிக் சைக்கிள நீங்களாவது முறியடிக்க முடியுமா? உங்க செயல்பாடுகளை நீங்களே ஒரு முறை சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசல் சந்திப்போம்.